யூடியூப் லங்காவுக்காக ஆக்கிரமித்தவர்கள் நேரடியாக வந்து நாங்கள் நீர்கொள்மிந்து கொண்டு போகிறோம். நீர்கொள்மையை வந்து நான் பார்த்தோம்னா இது மூர் ஸ்ட்ரீட் சொல்லக்கூடிய பள்ளி ரோட்டன்னு சொல்லக்கூடிய மூர் ஸ்ட்ரீட்டில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இதில் பாருங்கள் வந்து உண்மையிலே நாங்கள் சொல்ல போனால் வந்து சில டைமுக்கு டெங்குகள் வரக்கூடிய அபாயங்கள் இருக்கின்றது. இது வந்து நீர்கொழும்பு நகரசபாவுக்கு உட்பட்ட பகுதியில் தான் இருந்து கொண்டு 7ஆம் வட்டாரம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் கீழே நான் உங்களுக்கு வீடியோஸ்கள் தாரணும். தண்ணிகள் இறங்கக்கூடிய வகையில் இல்லாத ஏரியா தான் காணக்கூடிய இருக்கின்றது. புல்கள் வளர்ந்திருக்கின்றது. ஏறத்தாழ சுமாராக நான் பார்க்கும்போது 3 அல்லது 4 மாதத்துக்கு மேலால் இந்த ஏரியாக்கள் ரெண்டையும் கான்களை துப்புரவாக்கப்படாத நிலையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று இன்னும் பார்க்கும்போது தான் இந்த ஏரியாவில் வந்து கான்கள் வந்து 1.5 அடி இல்லாட்டி 1 அடிக்கு உட்பட்ட பகுதியில் இருந்ததும் கூட ஆனாலும் இப்போ பார்க்கும்போது அரை அடி அல்லது அடி நேரத்தில் தான் இந்த தண்ணிகள் வத்தாத நிலை காணக்கூடியதாக இருக்கின்றது. என்ன காரணம்னு சொல்லும் போது இது துப்புரவாக்குறாங்களோ இல்லையோ நகர சபைக்கு மட்டும்தான் தெரியும். ஆனாலும் கூட டெங்கு அபாயங்கள் வரக்கூடிய அபாய நிலம் தான் காணக்கூடியது. இன்னும் பல அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றது. யூடியூப் லங்காவுக்காக ஆக்கிரமித்திருக்கிறவர்கள் நேரடியாக நீர்கொழும்பு பிரதேசத்திற்கு